ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 30ஆம் அத்தியாயம். ஊர்த்வகேசா மற்றும் அனிருத்தா மற்றும் நட்டா மற்றும் கதன் ஆகியோருக்கு இடையிலான கடுமையான போர். ஊர்த்வகேசன் மற்றும் நாடகரின் கொலை. கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, பின்னர் ஊர்த்வகேஸ்வன் தன் நிலையிலிருந்து எழுந்து மற்றொரு தேரில் ஏறி போருக்காக அனிருத்தனின் முன் வந்தவுடன் ருக்மபதி குமாரனான அனிருத்தன் தனது கூர்மையான அம்புகளால் அவனது தேரை துண்டு துண்டாக வெட்டினான். நரேஸ்வரன் தேர் உடைந்ததைக் கண்டு அவன் மீண்டும் வேறொரு இடத்தில் தஞ்சம் புகுந்தான். ஆனால் பிரத்யும்ன குமாரன் உடனடியாக போர்க்களத்தில் ஒரு அம்பை எய்து அவனது தேரை நொறுக்கினான். இவ்வாறு போர்க்களத்தில் ஊர்த்வகேஸ்வனின் 9 தேர்களும் அனிருத்தனால் உடைக்கப்பட்டன. கோபமடைந்த அசுரன் போர்க்களத்தில் தன் சக்தியை கொண்டு அனிருத்தனை விரைவாக தாக்கினான். தன்னை நோக்கி சக்தி வருவதனை கண்ட வீரன் அனிருத்தன் எண்ணற்ற அம்புகளால் அதை 10 துண்டுகளாக நொறுக்கினான். பின்னர் ஊர்த்வகேசன் ஒரு தங்க தேரில் ஏறி அனிருத்தனை எதிர்கொள்ள பெரும் வேகத்துடன் போர்க்களத்திற்கு வந்தான். உற்சாகம் நிறைந்த அவன் அனிருத்தனை 5 அம்புகளால் துளைத்தான். அந்த அம்புகளின் தாக்கம் அனிருத்தனுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. கோபமடைந்த அனிருத்தன் திடீரென்று தன் வில்லை உயர்த்தி தன் சாமர்த்தியத்தை காட்டி விசித்திரமான இறகுகள் கொண்ட 10 அம்புகளை ஊர்த்வகேசனின் மார்பில் எய்தான். அந்த மிகவும் மூர்க்கமான அம்புகள் அவனது இரத்தத்தை அருந்திய பின் பொய் சாட்சி கூறுபவர்களின் முன்னோர்கள் நரகத்தில் விழுவதைப் போல தரையில் விழுந்தான். அதன் பின்னர் மீண்டும் சினம் கொண்ட ஊர்த்வகேசன், எழுந்திரு, நிற்பாய் என்று கூறி அனிருத்தனின் மீது 10 அம்புகளை எய்தான். எய்த அம்புகள் அவன் தலையில் தாக்கியது. அரசனே, அந்த 10 அம்புகளும் அனிருத்தனின் தலைப்பாகையை துளைத்தது. ஒரு மரத்தின் 10 கிளைகளைப் போல அழகாகின. அரசர்களிலேயே சிறந்தவரே, யானை மீது மலர்கள் பட்டால் அது துன்பப்படுவதில்லை. அதுபோலவே போர்க்களத்தில் அந்த அம்புகளின் தாக்கத்தால் ருக்மாவதி குமாரரான அனிருத்தனும் துன்பப்படவில்லை. பெரும் கோபத்தால் நிறைந்த மாதவ அனிருத்தன் விசித்திரமான இறக்கைகளும் பொன் இறகுகளும் கொண்ட 100 அம்புகளை தன் வில்லில் பொருத்தி பிரத்யாஞ்சனை இழுத்து அவற்றை எய்தான். ராஜனே, கிருஷ்ண பக்தியை விரும்பாத ஒருவன் இழிவடைவதைப் போல அந்த அம்புகள் உச்சியின் எல்லா உறுப்புகளையும் துளைத்து இரத்தக்கரையுடன் விரைவில் கீழே விழுந்தன. அந்த அம்புகளால் தாக்கப்பட்டு ஊர்த்வகேசனின் உயிர் பறவைகள் போர்க்களத்தில் பறந்து வந்தன. அரசர்களிலேயே சிறந்தவன். அக்காலத்தில் ராட்சதர்களின் படையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. யாதவர்களின் படை ஜெயஹோ ஜெயஹோ என முழங்கி தேவர்கள் அனிருத்தன் மீது மலர் மழை பொழியத் தொடங்கினர். யாதவ ராஜனே, அந்த போர்க்களத்திலிருந்து ஊர்த்வகேசன் ஒரு தெய்வீக உடலை ஏற்று ஓர் விமானத்தில் ஏறி புண்ணிய ஆத்மாக்கள் வசிக்கும் தேவலோகங்களுக்கு சென்றான். தன் சகோதரன் கொல்லப்பட்டதைக் கண்டு நாதன் துயரத்தில் மூழ்கினான். யானையின் மீது அமர்ந்திருந்த அந்த அசுரன் யானைகளின் அரசனான யானையின் மீது அமர்ந்திருந்த கதன் மீது எண்ணற்ற அம்புகளை எய்தான். தன்னை நோக்கி வரும் அம்புகளை கண்ட மாபெரும் வில்லாளியான கதன் அனிருத்தனின் விழி முன்னாலேயே ஒரே அம்பால் அவை அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினான். துயரத்தில் மூழ்கிய நட்டா கடும் கோபம் கொண்டு தன் அம்புகளால் ரோகிணியின் மகனான கதனை காயப்படுத்தினான். அவன் அவனது யானையை கொன்றான். கூர்மையான அம்புகளின் தாக்கத்தால் யானையின் அங்கங்கள் சிதைந்து அது மிருகம் போல ஆனது. கட்டாவும் அதனுடன் தரையில் விழுந்தான். இந்த அற்புத சம்பவம் நிகழ்ந்தது. பின்னர் காட்டில் ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்தை தாக்குவதைப் போல கட்டா ஆத்திரத்தில் கொதித்து போர்க்களத்தில் தன் கதாயுதத்தை ஏந்தி எதிரியை கொல்ல முன்னேறினான்.
அரசே, அவன் வந்த உடனேயே நாதகன் எனும் யானை கதனை தனது தும்பிக்கையால் சுற்றி கொண்டு அவனை 100 யோஜனைகள் தூரம் வானத்தில் தூக்கி எறிந்தது. வானத்திலிருந்து கீழே விழுந்ததும் கதன் எழுந்து யானையின் தும்பிக்கையை பிடித்து அதை சுழற்றி தரையில் எறிந்தான். அந்த யானை போர்க்களத்திலேயே உடனடியாக இருந்தது. இதை கண்ட மகா அசுரன் தாடகன் திகைத்து போனான். கதனை புகழ்ந்து அவன் தன் கரத்தினில் ஒரு கனமான கதாயுதத்தை எடுத்து கொண்டு கதாயுதம் ஏந்திய வீரனான கதனுக்கு விரைவாக போருக்கு சவால் விடுத்தான். பிரஜநாதரே, அதுபோலவே கதனும் அசுரனான தாடகனும் தன்னுடன் ஒரு சண்டைக்கு சவால் விடுத்தான். அதற்கு தாடகன், யாதவனே, நீ ஒரு மனிதன், அதனால் உன்னுடன் சண்டையிட நான் வெட்கம் கொள்கிறேன். நீ எப்படி என்னுடன் சண்டையிடுவாய்? முதலில் என்னை தாக்கு, பிறகு என் தாக்குதலிலிருந்து நீ தப்பிக்க மாட்டாய் என்று பதிலளித்தான். இதனை கேட்ட கதன் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் விருத்ராசுரனிடம் பேசியதைப் போலவே அவனிடம் கூறினான். கதன் கூறினான், அசுரனே, பெரிய அளவில் தற்பெருமை பேசுபவர்களால் எதையும் சாதிக்க இயலாது. வீரர்கள் போர்க்களத்தில் தற்பெருமை பேசுவதில்லை, அவர்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ராஜேந்திரனே, இதை கேட்ட நாதன் கோபமடைந்தான். கர்ஜித்தபடி அவன் தனது கனமான மற்றும் பிரம்மாண்டமான கதாயுதத்தால் கதனின் மார்பில் அடித்தான். கதாயுதத்தால் தாக்கப்பட்ட பின்னரும் ஒரு குழந்தை பூவால் அடித்தாலும் போதையில் இருக்கும் யானை கவலைப்படாமல் இருப்பதைப் போல வீரன் கதன் போர்க்களத்தில் சற்றும் கலங்காமல் இருந்தான். அந்த அசுரன் வெட்கப்பட்டான், அவன் சென்று விட்டான். அவனை கண்ட வீரர்களிலேயே வீரனான கதனை, பரந்தபா, நீ வீரன் என்றால் என்னிடமிருந்தும் ஒரு அடியை தாங்கிக் கொள் என்றான். இவ்வாறு கூறி கதனே தனது கதாயுதத்தால் அவனது நெற்றியில் பலமாக அடித்தான். கோபமடைந்த தாடகனும் தனது கதாயுதத்தினால் கதனின் தோளில் தாக்கினான். இரு வீரர்களும் கதாயுத போரில் கை தேர்ந்தவர்கள். அத்தகைய பலமான அடிகளுடன் ஒருவரை ஒருவர் கொல்லும் நோக்குடன் ஒரு மூர்க்கமான கதாயுத போரில் ஈடுபட்டனர். பரஸ்பர அடிகளால் நிலை குலைந்து கோபம் நிறைந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்களில் எவரும் தோற்கடிக்கப்படவோ அல்லது மனமுடைந்து போகவோ இல்லை. நெற்றி, தோள்கள், மார்பு மற்றும் அவர்களின் அனைத்து உறுப்புகளிலும் அடிகள் விழுந்ததால் அவர்கள் இரத்தத்தில் நனைந்து பூத்து குலுங்கும் 2 பலாச மரங்களைப் போல காட்சியளித்தனர். போர்க்களத்தில் கதாயுதங்களை கொண்டு ஒரு மூர்க்கமான போர் மூண்டது. அவர்களின் கதாயுதங்கள் நொறுங்கி தீப்பொறிகளை பறக்கவிட்டன. தீப்பொறிகளானது பறந்தது. பின்னர் கதன் யாதவனுக்கும் தாடகன் அரக்கனுக்கும் இடையே ஒரு மூர்க்கமான கைகலப்பு சண்டையானது மூண்டது. அந்த கணத்தில் பலராம சுவாமியின் தம்பியான கதனை கடும் கோபத்துடன் நாதரனை தனது கரங்களால் பிடித்து ஒரு சிங்கராஜன் எருமையை தூக்கி எறிவதைப் போல அவனை தரையில் வீழ்த்தினான். பிறகு அந்த அசுரன் தன் முஷ்டியால் கதனின் மார்பில் அடித்தான். இதற்கிடையில் கதனோ அவன் தலையில் ஒரு குத்து விட்டான். இருவரும் முஷ்டிகள், முழங்கால்கள், பாதங்கள், அரைவுகள் மற்றும் கைகளால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். கரங்களால் நன்கு தாக்கினர். ஆத்திரத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் உதடுகளை மூடிக்கொண்டனர். பின்னர் போர்க்களத்தில் கோபமடைந்த அந்த அசுரன் கதனின் பாதங்களில் ஒன்றை வலுக்கட்டாயமாக பிடித்து அவனை சுழற்றி தரையில் வீழ்த்தினான். அதே நேரத்தில் கதனும் கடும் கோபத்துடன் எழுந்து தன் எதிரியின் கால்களில் ஒன்றை பிடித்து அவனை சுழற்றி யானையின் முதுகில் தூக்கி எறிந்தான். அரசே, அந்த அசுரன் மீண்டும் எழுந்து அன்னை ரோகிணியின் மகனை பிடித்து அவனை 100 யோஜனைகள் உயரத்திற்கு பலவந்தமாக வானத்தில் தூக்கி எறிந்தான். கீழே விழுந்த போதும் வஜ்ராயுதம் போன்ற அங்கங்களை கொண்ட அந்த ராட்சதனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.
ஒரு சிறிய அதிர்வு மட்டுமே ஏற்பட்டது. பின்னர் அவன் அந்த அசுரனை 1000 யோஜனைகள் உயரத்திற்கு தூக்கி எறிந்தான். அந்த உயரத்திலிருந்து நிலை குலைந்திருந்த போதிலும் அந்த அரக்கன் மீண்டும் எழுந்து போரிடத் தொடங்கினான். தானகனும் கதனும் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கிக் கொண்டனர். அரசனே, அந்த காடுகளில் மூர்க்கமான முஷ்டிகளுடன் ஒரு உக்கிரமான போர் மூண்டது. குச்சிகள் மோதின, முஷ்டிகள் மோதின, முடிகள் மோதின, நகங்கள் மோதின, பற்கள் மோதின. ஒரு உக்கிரமான போர் மூண்டது. இவ்வாறு மல்லு கட்டியபடி அந்த இரு வீரர்களும் மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டனர். ஒருவரை ஒருவர் கொல்லும் நோக்கத்தில் அவர்கள் பாதங்கள் மோதும் அளவிற்கு, மார்புகள் மோதும் அளவிற்கு, கரங்கள் மோதும் அளவிற்கு, முகங்கள் மோதும் அளவிற்கு இறுக்கமாக பின்னி பிணைந்தனர். அந்த பலமான தாக்குதலின் கீழ் அவர்கள் இருவரும் கீழே விழுந்து மயங்கி விழுந்தனர். அது அப்படியானது. நரேஸ்வரரே, இருவருக்கும் இடையே நிகழ்ந்த இத்தகைய போரைக் கண்டு அசுரர்களும் யாதவர்களும் கதன் பாக்கியவான், நாதன் பாக்கியவான் என்று கூறத் தொடங்கினர். கதன் வீழ்வதைக் கண்ட அனிருத்தன் துக்கத்தில் மூழ்கினான். அவன் கதனின் மீது நீரை தெளித்தும் பாத்திரத்தை அசைத்தும் அவனை மீண்டும் சுய நினைவிற்கு கொண்டு வர முயன்றான். ராஜேந்திரன் உடனடியாக ஒரு நொடியில் எழுந்து, நதி எங்கே, நதி எங்கே, எனக்கு பயந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டதா என்று கேட்டான். அந்த அசுரன் மயங்கி உயிரற்று கிடப்பதை மக்கள் கண்டனர். பின்னர் யாதவர்களும் தேவர்களும் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள ஊர்த்வகேசனையும் நதனையும் கொன்றது என்ற தலைப்பு கொண்ட 30ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.